கள்ளம் படு கட்கடையார் கடைத்தேருள்ளம் படலென் ரகல களைவாய் பள்ளம் படு நீரெனவே பரிவின் வெள்ளம் படு நல் வழி வேலவனே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபடம் தீர. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கபடம் தீர்ந்தாதான் வந்து நம்ம சுவாமியோட அருளையே பெற முடியும். ஜென்ரலாக வந்து நம்ம அருணகிரிநாதர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமியோட அருள் வந்து நம்ம மேலே பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம கோயில் போகிறோம், இல்லை வந்து நம்ம திருப்புகழ் பாடுறோம், கந்தர் அனுபூதி பாடுறோம் அப்படிலாம் பாடும்போது சாமி வந்து டக்குன்னு இறங்கிடுவார். இறங்கிட்டு என்ன பண்ணுவார், அவரோட அருள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதை உள் வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து முதல்ல கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? நம்ம உள்ளம் வந்து ரொம்ப சரியாக, அழகாக, அமைதியாகவும், நல்ல உள்ளமாகவும், வெள்ளை உள்ளமாக இருந்தால் தான் அந்த அருளை நம்மளால் கிரகிச்சிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பால் இருக்குது. நீங்கள் பாலில் தேன் கலந்தா அது வந்து ரொம்ப ரொம்ப சுவைமிக்க பாலாகிடும். இப்போ அதே பால்ன்றது வந்து நம்ம சாமியோட அருள் மாதிரி. இப்போ வந்து நம்ம நம்ம உள்ளம் ஃபுல்லாக வெறும் விஷமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷத்துல பால் ஊற்றினாலும் அது திருப்பி விஷமாக தான் மாறுமே தவிர நமக்கு நல்லது செய்யாது. அதே போல தான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ உள்ள மனசு கள்ளமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த நம்மளுடைய இறைவனோட அருள் வந்து நமக்கு உதவாமல் போய்விடும். அவர் அருள் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அவரோட அருள் பட்டாலும் நம்மளுக்குள்ள இருக்க அந்த கெட்ட விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, மனசுல உள்ளத்துல மற்றவன் நல்லா இருக்கக்கூடாது, மற்றவன் நல்லா இருந்தால் எனக்கு பிடிக்கல, என்னை விட பணத்துலேயோ புகழ்லையோ மேலே வந்துடக்கூடாது, இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்க நினைக்க என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமியோட அருள் வந்து வந்தாலும் உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும். சாமியோட பார்வையில் உங்களால் இருக்க முடியாது. ரெண்டாவது, நீங்கள் நம்ம கெட்டது நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி ஒரு ஆறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆறால வந்து சிறு சிறு ஓட்டைகள் விழுந்து என்ன பண்ணிடும், நாம் வந்து கெட்டது நினைக்கிறோம் அப்படின்னாலே என்ன ஆயிடும், அந்த ஆறா பாதிச்சு நம்மளுடைய இறைவனோட பாதுகாப்புல கூட ஓட்ட விழுந்து நமக்கு கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காம இருக்க, இறைவனோட பார்வையிலேயே இருக்கணும் அப்படின்னா நம்ம மனசு வந்து கள்ளம் கபடமற்று இருக்க வேண்டும். கள்ளமே இருக்கக்கூடாது. வார்த்தையில கள்ளம் இருக்கக்கூடாது, உள்ளத்துல கள்ளம் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே கள்ளம் இல்லாம இருந்தா நம்மளுக்கு வந்து இறைவன் நம்ம கூடயே இருப்பாரு. இந்த பாட்டெல்லாம் கூட படிக்கணும்னு தேவை கிடையாது. நல்லவனா இருந்தாலே முருகன் இறங்கிடுவார். சரிங்களா? நல்லவனா நம்ம நல்லபடியா இருந்தோம்னா இறைவனை வந்து கோயிலுக்கெல்லாம் கூட போகணும் இல்லை, உட்காந்து இடத்துல ஐயா அப்படின்னா போதும், இறங்கி வந்து என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு வந்து மனசு சுத்தம் ஆக 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 இறைவனுடைய அன்பு வந்து உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. நீங்க எந்த பாட்டு படிக்கிறதுக்கு முன்னாடியுமே சாமி என் உள்ளத்தை வந்து சரி பண்ணு, அமைதியாக்கு. அமைதியான மனம் இருந்துச்சுனாலே பாதி வெற்றின்னு அர்த்தம். இந்த அமைதியான உள்ளம் எனக்கு கிடைக்கணும். அந்த கள்ளம் கபடம் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிரு, குப்பையெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. வீடு மட்டும் இந்த அழகா இருந்தா பத்தாது, என் உள்ளமாகிய வீடும் என்று எனக்கு ரொம்ப அழகா இருக்கணும். நீ வந்து உட்காரக்கூடிய அன்பான இடமா என்னுடைய உள்ளம் இருக்கணும், என்னுடைய மனசு இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பாட்டை படிங்க. இது படிச்சுட்டு மற்ற எல்லாம் நீங்க என்ன பண்ணாலும் வெற்றியாக அமையும். மிக்க நன்றி.